ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த புதிய மாதத்திலேயும் முதல் வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்திலே நிற்பதற்கு அவர்தான் பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, முழு உள்ளத்தோடு அவருடைய சமூகத்திலே பாடும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் ஆமப்பா தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். எந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். எந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். எந்த நாவில் எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன்.
உயிருள்ள நாள் வரையில் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை நிறைந்து வாழ்பவரே. சொல்லுங்க, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. சொல்லுங்க, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில். ஆமே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே. சொல்லுங்க, உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு. மறுபடி சொல்லுவோமா? கூப்பிடும் யாவருக்கும், கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில். ஆமென். கூட இருக்கிறவர் கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமப்பா, விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்மை மீட்கும் படியாய தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கான ஒரு புது வாழ்வை தந்தாரே. அவர் சிலுவையில செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அவ்வளவு நமக்காக அடிக்கப்பட்டவர். எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்காக தந்திருக்கிறாரே. உலக தோற்றம் முதல் ஐயா எனக்காய். சொல்லுங்க ஆண்டவரே, உலக தோற்றம் முதல் நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு. சொல்லுங்க மறுபடியும், உலக தோற்றம் முதல், உலக தோற்றம் முதல் நீர் எனக்காய். ஆமே, உலக ஆமப்பா நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே
ஆமாப்பா, எல்லா துதி கனம் உமக்கே. மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர ஆராதனை செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்து. சொல்லுங்க சொல்லுங்க, துதிகன. ஆமாப்பா, உமக்கே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை. ஆமென். என் இயேசு ராஜா மனதுருக்கமுடையவர். ஆமென். அவருடைய குணாதிசயங்களை சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சொல்லுங்க, சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே. என் உயிருள்ள நான். சொல்லுங்க ஆண்டவரே, என் ஜீவனுள்ள வரைக்கும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. உயிருள்ள நாள் எல்லாமே சொல்லுங்க ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே மறுபடியும் சொல்லுங்க ஸ்தோத்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே சொல்லுங்க ஸ்தோத்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள வரை, எங்கள் உயிருள்ள வரை நாங்கள் உம்மை ஆராதிப்போம் அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே? என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை ஆராதிப்பாப்பா. என் உயிருள்ள வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த தயவுக்கெல்லாம் நம்ம பாத்திரவான்களே அல்ல. ஹல்லேலூயா. அவ்வளவு அதிசயமானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் பாராட்டின கிருபை பெரியது. ஹல்லேலூயா. தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை அன்பு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தி அவர் நம்மை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பாராட்டின தயவு பெரியது. அவர் பாராட்டின கிருபை பெரியது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை இத்தனை மாதங்கள் இந்த வருடத்தில் கடந்து வர செய்திருப்பார் என்றால் அது அவருடைய ஆச்சரியமான கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின எல்லா தயவுக்கும் நான் பாத்திரன் அல்ல. இதுவரைக்கும் நீர் என்னை தாங்கினதற்கு
நான் தகுதியும் இல்லை என்று சொல்லி அவருடைய கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின இரக்கத்தை நினைத்து அவருடைய சமூகத்தில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என் வாழ்க்கையில் பாராட்ட, எனக்கு தகுதி இல்லை, திறமையோ தாளந்தோ இல்லை, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறது எல்லாம் அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஈவும் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வந்ததுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் அல்ல. சொல்லுங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே என்னை நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் சொல்லுங்க. உணர்ந்த ஆண்டவரே, என்ன நடத்தினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் அல்ல. சொல்லுங்க. மாறாமலே மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், நடத்தி வந்தீர். சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்க. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரேவும் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரேவும் கண்களாலே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில். ஆமென். சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே,
அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் ஆமப்பா இதுவரையில் நீ ஆமே எவ்வளவு சொல்லுங்க என் வாழ்விலே நான் பார்க்கிறேன் அல்ல இதுவரையில் ஆமென் அவருடைய அன்பு பெரியது மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே மாறாதவராக நம்முடைய வாழ்க்கையில கூட இருந்தரு விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சொல்லுங்க ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சொல்லுங்க ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின நான் பார்த்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு ஆமப்பா எவ்வளவு நான் தகுதியுமல்ல என் வாழ்விலே நீ பாராட்டின நான் பார்த்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினது சொல்லுங்க ஆண்டவரே எவ்வளவு ஆமென் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே சொல்லுங்க ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்தினாரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா அவர் கிருபை பெரியது அவர் தயவு பெரியது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஹல்லேலூயா அவர் பாராட்டின தயவு பெரியது தைரியமா சொல்ல முடியும் ஆண்டவரே நான் எதுக்குமே தகுதி இல்லாத என்னதான் நீங்க தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறீங்க ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின மிகப்பெரிய கிருபை எதுவென்றால் சிலுவையிலே அவர் நமக்காக செய்த எல்லாம் தான் அவர் பாராட்டின கிருபை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவ்வளவாய் நம்மை நேசித்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த வசனம் சொல்லுகிறது பிதாவானவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் நம்மை நேசித்து தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தார் ஹல்லேலூயா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அவர் பாராட்டினது அது அவ்வளவு பெரிய கிருபை ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகுதியே இல்ல அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரமே இல்லாத நம்மை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி இன்னைக்கு அவருடைய சமூகத்திலே பாட வைத்துக் கொண்டிருக்கிறார்
அதிசயமானவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இதோடு இருந்து நீ நடத்துகிறீர் ஆண்டவரே. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. வாழ்விலே நீர் பாராட்டின சொல்லுங்க கெல்லாம் திறனல்ல இதுவரை நீர் தாங்கி ஆமே எவ்வளவு தகுதியும் அல்ல சொல்லுங்க என் வாழ்விலே நீர் பாராட்டின உங்க சத்தம் உயரட்டும் ஆமே இதுவரையில் இனதற்கு எவ்வளவு நான் தகுதியும் அல்ல ஹalleluya அவர் பாராட்டின கிருபைக்கு தகுதியே இல்லை ஹalleluya ஹalleluya அதை நினைக்கும் போதெல்லாம் அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு எப்படி ஆண்டவரே நீர் எனக்கு இவைகள் எல்லாம் செய்திருக்கிறீர் என்று சேர்ந்து கரங்களை தட்டி மறுபடியும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஹalleluya என் வாழ்விலே நீர் பாராட்டின நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல என் வாழ்விலே நீர் பாராட்டின சொல்லுங்க தயவுக்கலாம் ஆமே இதுவரையில் ஆமே எவ்வளவு நான் தகுதியும் அல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே ஆமே விலகாமலே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் ஆமே சொல்லுங்க ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க சொல்லுங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ஆமே கழுவி நீர் குற்றம் நீங்க சொல்லுங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுங்க ஆராதனை ஆமே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே சொல்லுங்க பிதாவான தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கு சொல்லுங்க அவருக்கே மாட்சிமையும் ஆமாப்பா எல்லாம் உமக்கே என்றென்றைக்கும் மாட்சிமையும்
சொல்லுங்க மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவை ஆமப்பா எனக்காய் ஆமே கழுவினீர் குற்றம் நீங்க இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் இரத்தத்தால் ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் கரைபடாத மகளாக நிறுத்தினீரோ பார்க்கின்றேன் கரைபடாத மகனாக நிறுத்தினீரோ என்னை ஆமென் எவ்வளவு விசேஷம் பாருங்க மகனாக ஆமென் சொல்லுங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் ஆமென் கழுவினீர் ஆமென் என் மீது ஆண்டவர் நம் மேல அன்பு கூர்ந்து பலியானி உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்போம் எனக்காய் ஆமென் கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட சொல்லுங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் ஆமென் ஆண்டவரே சொல்லுங்க ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுங்க ஆராதனை ஆமென் அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே சொல்லுங்க வல்லமையோ மகிமையோ உமக்குத்தானே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா வல்லமையும் மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பலியாகி எங்களை மீட்டு கொண்டீரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை மீட்கும் பொருளாக உம்மையே நீர் ஆண்டவரே பலியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலிபீடத்திலே அர்ப்பணித்தீரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை நினைவு கூறும்படியாக ஹல்லேலூயா அவர் சிலுவையில் பாராட்டின அன்பை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் சுமக்க தேவையில்லை, நாம் பாரம் சுமக்க அவசியமில்லை. நம்ம பாரத்தெல்லாம் சுமப்பதற்கு நமக்கு அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் மேல இறக்கி வைத்து விட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிச்சா போதும். ஆண்டவரே, நீர் எனக்காக செய்து முடித்திருக்கிறீரப்பா, உம்முடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக காயப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக தண்டிக்கப்பட்டீர் ஆண்டவரே. என் பாவங்களை மாற்றுவதற்காக துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. வேற எதனாலையும் நம்ம மீட்கப்படவே முடியாது. அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே, அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மை அவர் வாங்கி கொண்டார். நம்மை சொந்த பிள்ளைகளாக, குமாரனாக, குமாரத்திகளாக, ஹல்லேலூயா, புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தந்து நம்முடைய பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். எவ்வளவு ஸ்லாக்கியம் பாருங்க. 2 கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறாரே, ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறாரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்திருக்கிறாரே. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய மாம்ச திரையின் வழியாக ஹல்லேலூயா நமக்கான ஒரு புதிய மார்க்கத்தை, புதிய வழியை அவர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு நெருங்கும்படியாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ஆமென் கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லுங்க. ஆராதனை, ஆராதனை, ஆமென். அனுதினமும் ஆமப்பா ஆராதனை, ஆமென். அனுதினம் ஹல்லேலூயா. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தே. சொல்லுங்க. இரத்தத்தால் ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். மகனாக நிறுத்திதினா. ஆமாப்பா. கரைபடாத
கைப்படாத பிள்ளைகளாக அவர் பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவ்வளவு பாவியாயிருந்த நம்மை தம்முடைய இரத்தத்தின் மூலமாக கரைபடாத ஒரு பரிசுத்த சந்ததியாக அவர் கண்களுக்கு முன்பதாக நம்மை பார்க்கிறார். இந்த ஸ்லாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காதுங்க. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவிடும் சொல்லி அவருடைய சமூகத்துல போய் நிற்கும் பொழுதெல்லாம் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு கரைபடாத சந்ததியாக, நீதிமான்களாக, ஒரு பரிசுத்த ஜாதியாக நம்மை மாற்றி அழகு பார்க்கிறாரே. ஹல்லேலூயா. மற்றவர்கள் குற்றப்படுத்துகிற இடத்துல ஹல்லேலூயா அவர் நமக்காக ஹல்லேலூயா அக்கிரமங்களையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நம்மை குற்றமில்லாத பரிசுத்தவான்களாக அவர் மாற்றுகிறாரே. அவர் ஒருத்தரால மாத்திரம்தான் நம்மை அப்படி பார்க்க முடியும். அவர் ஒருத்தரால தான் நம்மை பார்க்க முடியும் கரைபடாத பிள்ளைகளாக. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரைபடாத மகனாக நிறுத்திதினோ பார்க்கின்றி சொல்லுங்க. கரைபடாத மகளாக என்னை நிறுத்திதினோ பார்க்கின்றி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. எல்லா மகிமையும் எல்லா புகழ்ச்சியும் என் ஆண்டவர் ஒருவருக்கு, என் இயேசு ஒருவருக்கு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் தயவாக எழுந்து நின்று ஹல்லேலூயா ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிற அத்தனை பேருடைய இருதயத்திலையும் தேவ பிரசன்னம் ஆட்கொள்ளுவதாக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா நல்ல ஆராதனை வேளைக்குள் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவருடைய அன்பை ருசித்து பார்க்கக்கூடியதான தருணம் இது. அவருடைய கிருபையை அறிந்து உணர்ந்து ஆராதிக்கக்கூடியதான ஒரு தருணம் இது. ஹல்லேலூயா. இப்படி நாம் சபையாராக நாம் கூடி வந்து ஆமென் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து ஆராதிப்பது அது எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்து ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே செய்த அந்த தியாகத்தை நினைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி. யாருங்க அப்படி பார்ப்பாங்க? நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மை கரம் பிடித்தவங்க, நம்மிடத்தில் இருக்கிறதான குறைகளை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த சமயத்திலையும் ஹல்லேலூயா தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்கிற விதங்கள் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதங்கள் அது ஆச்சரியமானது. இந்த அன்பை நினைக்கும் பொழுது ஹல்லேலூயா இருதயம் உடைக்கப்படாமல் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாராம்? கரைப்படாத ஒரு மகனாக, ஒரு மகளாக அவருக்கு முன்பதாக நம்மை நிறுத்தி நம்மை தகுதிப்படுத்தி ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அந்த நல்ல இயேசுவுக்கு அனுதினமும்
ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையாராக சொல்லுவோமாக. ஹல்லேலூயா இயேசுவே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஹல்லேலூயா ரிகரநந்தரரபகதரநந்தரரப. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை கிருபை உள்ளவர், எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்களை கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவ, அதிசயமான தேவ. ஹல்லேலூயா. இதுவரையிலும் கர்த்தர் நம்மை சுகமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடிக்கு அவருடைய கரத்திலே மறைத்து, அவருடைய கரத்தினாலே நம்மை மறைத்து, நம்மை ஒளித்து வைத்து, கண்மலையின் மறைவிலே நம்மை மறைத்து இதுவரைக்கும் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. ஹல்லேலூயா. இதுவரையில் உண்மையாக சொல்ல முடியுமா? இதுவரையிலும் எந்த தகுதியும் இல்லாத, எந்த விதத்திலையும் பாத்திரவானாக எண்ணப்படாத என்னை அவர் கிருபையாக ரட்சித்து இது நாள் வரையிலும் அவருடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்தி, என்னை அவர் தம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்து, அவருடைய தரிசனம் நிறைவேற, அவருடைய தேவ திட்டம் நிறைவேற என்னையும் தகுதிப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நிலை நிறுத்தி வருகிறாரே. ஹல்லேலூயா. இதுவரையில் தகுதியும் அல்ல, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா. தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்தி எங்களை உமக்கு முன்பதாக நிறுத்தி அருளுவீராகப்பா. எங்களை நிலை நிறுத்துகிற ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. உமக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஒரு விசையாய் நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் அனைத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக தருகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பலிபீடத்திலே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. முழு சபையாக பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறீங்களா ஆண்டவரே? எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் யாவற்றையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. மகிமை யாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை
நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தும், நம்முடைய வாழ்வின் பாதைகளை செம்மைப்படுத்தும். நமக்கு முன்பதாக தீபமாக, தீபத்தின் ஒளியாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன் செல்லும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த 10வது மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும், சபையை ஆசீர்வதிக்கணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு கிடைக்காதிருந்தால் என்றைக்கோ நான் துக்கத்திலே நான் மடிந்திருப்பேன். அது உண்மைதான். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு கிடைக்காதிருந்தால் நாம் ஒன்றுமில்லாமல் நாம் போயிருப்போம். ஆனால் திரும்ப திரும்ப கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் எடுப்பித்து கட்டுகிறார். நம்மை அவருக்கு முன்பதாக நிறுத்துகிறார். அவருடைய வார்த்தையினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து, ஆமென், ஆண்டவர் பரலோகத்தின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனுஷனுடைய வார்த்தைகளை, சத்தத்தை நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் ஒரு நாள் எங்களை ஈடேற்றாது, அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் எங்களை மேன்மைப்படுத்தாது. ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கும், உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசணும் ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தையாகிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. மகிமையாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம். அதில் 1, 2, 3, 4 அந்த 4 வேத பகுதிகளை வாசிச்சுட்டு கடைசியில் 4வது வசனம் மாத்திரம் திரும்பவும் நம்ம வாசிப்போம். எல்லாரும் சத்தமாய் வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். 4வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு தம்முடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாக தந்ததான ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் பேசினதுனால தான் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒரு வார்த்தையாகிலும்
என்னோடு கூட நீங்கள் பேசணும். வேதம் நிறைந்து வார்த்தைகள் உம்முடைய வார்த்தை தான் இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்துக்கு தேவையான, இந்த நாளுக்கு தேவையான உம்முடைய வார்த்தையை சபைக்கு அறிவிக்கணும், ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாக அந்தந்த மாதத்திற்கு தேவையான வார்த்தைகளை தந்து அந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்தினால ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படி இந்த அக்டோபர் மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக, இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். சொன்னார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை, இந்த வேத வசனத்தினுடைய காரியங்களை மற்ற மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் பொழுது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் அப்படின்னா மேக்சிமம் எல்லா மொழிபெயர்ப்புகள்லையும் ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ் வேதாகமத்தில் தான் அருமை என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற வேதாகமங்களில் விலையேற பெற்றவன், விலை மதிப்பு உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் மதிப்பு மிக்கவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வேல்யூவான ஒரு நபர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது வசனத்தை இந்த மாதம் முழுவதும் தியானிப்பதற்கு கர்த்தர் இந்த வசனத்திற்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு காண்பிப்பாராக. இதை ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம தியானிப்போம். முதல் வாரம், இந்த வாரம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் என்கிறதான அந்த தலைப்பின் கீழாக நம்ம தியானிப்போம். அடுத்த வாரத்தில் நீ கனம் பெற்றுவாய், அதற்கு அடுத்த வாரத்தில் நானும் உன்னை சிநேகித்தேன். இப்படி ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையான நபர். அல்லேலூயா, நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ என் பார்வைக்கு மிகவும் அருமையானவள், நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு நபர். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள். யூ ஆர் எ வேல்யூ பர்சன், மதிப்பு மிக்கவர்கள். அல்லேலூயா. மனுஷங்க நம்மளை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேல்யூ பண்ணி வச்சிருப்பாங்க. மனிதர்கள் நம்மை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடை போட்டு வச்சிருப்பாங்க. நம்முடைய தரத்தை நிர்ணயித்து வைத்திருப்பாங்க. இவ்வளவுதான் இவங்களுக்கு தரம் அப்படின்னு மனிதர்கள் நம்மை குறித்து அவர்கள் நினைத்து வைத்திருப்பார்கள். மனிதர்கள் நம்மை குறித்து எதை வைத்து அவங்க தரம் பார்ப்பாங்க சொல்லுங்க? மனிதர்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்மளை எதை வைத்து நம்முடைய தரத்தை நிர்ணயிப்பாங்க? அந்த ஒருத்தர் காமிச்சிட்டாரு தொட்டு அப்படின்னு. முதல் தகுதி பணத்தை வைத்து தான் நம்முடைய தரத்தை நிர்ணயிப்பாங்க. வேற ஏதாவது தகுதி இருக்குதா? நம்முடைய சமுதாயத்தார், நம்ம கூட இருக்கிறவங்க, அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்முடைய தரத்தை வேற ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க நிர்ணயிப்பாங்க, அடையாளப்படுத்தி காண்பிப்பாங்கன்னு அப்படி ஏதாவது இருக்குதா? ரீசன் இருக்குதா? பாஸ்டம்மா ஏதோ சொல்றீங்க? படிப்பு, படிப்பு ஒரு தரத்தை நிர்ணயிக்கும். படிப்பு வரலன்னா வேலை,
என்ன, படித்தவங்களும் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் பிஸ்னஸில் நல்ல வேலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வேலை நம்ம இருக்கிறதான அந்த ஒர்க்கு அது சமுதாயத்தின் பார்வையில் நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரு நாளில் மாறும். எல்லாமே மாறும். பணம் ஒரு நாளில் இருக்கும், ஒரு நாளில் இல்லாமல் போகும். வேலை ஒரு நாளில் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போகும். சமுதாயத்தார் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு கொடுக்கிறதான மதிப்பு ஒவ்வொரு டைம்லையும் மாறிட்டே இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா அதற்குரியதான வேல்யூ வேற, நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு உரியதான வேல்யூ வேற. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் இதுவரைக்கும் நல்லா ரீட் பண்ணியிருப்பீங்க, நல்லா பார்த்துருப்பீங்க. மனுஷங்க யார், சமுதாயத்தில் இருக்கிறவங்க யார், நம்ம கூட இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நல்லா ரீட் பண்ணியிருப்பீங்க. இதுவரைக்கும் அப்படி பார்க்கல, இதுவரைக்கும் அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மனுஷங்களுக்கு பின்னாடியே போய் பாருங்க. நல்ல பட்டு திருந்துவீங்க. மனிதர்கள் நம்மை குறித்து கொடுக்கிறதான வேல்யூ வேற, நமக்கு கொடுக்கிற மதிப்பு வேற. இருக்கும்போது ஒரு விதமாக இருப்பாங்க, இல்லாத போது ஒரு விதமாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நம்மை பார்க்கிற விதம் அது வித்தியாசமானது. ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு இந்த சபையில் கூடி வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். நீ என் பார்வைக்கு அருமையானவன். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றதான ஒரு நபர். நீ என் பார்வையில் மிகவும் மதிப்புடையதான ஒரு நபர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நீ என்னுடைய பார்வையிலே விலையேற பெற்றவன். விலையேற பெற்றன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? விலையே கிடையாது. இவ்வளவு அதுக்கு ரேட்டு, இவ்வளவு மதிப்பு அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது. விலையேற பெற்றவன் அப்படின்னு ஆண்டவர் எதற்காக அந்த வார்த்தையை அதை சொல்றார் அப்படின்னா, நீங்கள் நானும் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாராம்? தேவனுடைய சாயல்ல நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் என்னை போன்ற நபர். அல்லேலூயா. என்னுடைய சாயல்ல என்னை போலவே நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த 43வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென் சொல்லுவோமாக. நம்மை சிருஷ்டித்த கர்த்தர், நம்மை உருவாக்கின கர்த்தர், அவருடைய சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தெளிவாக நம்ம கேட்போமாக. இந்த வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே பலப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை பார்ப்பது போலவே உங்களையும் என்னையும் பார்க்கிறாராம். அல்லேலூயா. அவர் சிருஷ்டித்த கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தன்னை பார்ப்பது போலவே உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் திரித்துவ தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். 3 தேவன் அல்ல, ஒரே தேவன். 3 தன்மைகளிலே அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அந்த விதமாகத்தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆவி,
ஆத்துமா, சரீரம் என்கிற 3 தன்மைகள் நமக்குள் இருக்கிறது. ஆனால் ஒரே சரீரமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்கள் நானும் பார்க்கிற வெளிப்பிரகாரமான தோற்றம் நாம் அல்ல. உள்ளே ஒரு மனிதன் வாழ்கிறான். உண்மையான ரியல் மனிதன் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் நானும் அவருடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அதற்காக 2 கையையும் உயர்த்தி கர்த்தருக்கு நாம ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வையிலே விலையேறப்பெற்றவன், நீ என் பார்வையிலே மதிப்பு மிக்கவன், நீ என் பார்வையிலே அருமையானவள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் 1-2 சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனத்திலே, ஆமென், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, ஆமென், அவர் எப்படி கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறார், தம்முடைய ஜனங்களை எப்படி அழைக்கிறார். வாசிங்க. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்ட, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதான நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு நாளும் நாம ஆண்டவரை அறியாத ஜனங்களோடு கூட கம்பேரிஷன் பண்ண கூடாது. கம்பேரிஷன் பண்ணுனா அது நம்முடைய முட்டாள்தனம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுடைய காரியங்கள் வேற, ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. யூ ஆர் எ ஸ்பெஷல். நீங்கள் விலையேறப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. நம்ம கிராமத்தில், நம்ம ஊரில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த பைபிள் ஸ்டடியில் சொன்னான்னு தெரியல, எங்களுடைய குடும்பத்திலையும் என்னுடைய அப்பா வழியிலையும் சரி, என்னுடைய அம்மா வழியிலையும் சரி, அவர்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆண்டவரை தெரியும், இன்னும் ரட்சிக்கப்படலை. எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு நடுவில் எங்களுடைய குடும்பத்தை ரட்சித்து அதுலேயும் என்னையும் ஒரு ஆசாரியனாக, ஒரு ஊழியனாக மாற்றியிருப்பது, அது விலையேறப்பெற்ற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஆமென். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு நடுவிலையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அப்படின்னா உனக்கு நிகரான நபர்கள் வேற யாரும் கிடையாது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஸ்பெஷலான ஒரு காரியம். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள, எப்படியா, பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் நானும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் மீதெங்கும் உள்ள
எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படியாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டம்மா அழகாக பாடல்கள்லாம் செலக்ட் பண்ணி நடத்தினாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்குரிய செய்திக்கு ஏற்ற நிலைமையில் அந்த ஆராதனை வேளையையும் ஆண்டவர் நடத்துகிறாரு அப்படின்னு. அந்த பாட்டலுடைய முதல் சரணம் என்ன? என் மீது அன்பு கூர்ந்து பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் எங்கள் ஆராதனை உமக்கே உமக்கு. உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 4:7. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹல்லேலூயா. ஆண்டவரை இவ்வளவு சமீபமா இவ்வளவு பக்கத்திலே பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பின்பகுதியில் இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 144வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 144:15. இவ்விதமான சீரை பெற்றதான ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறதான ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே தன் தெய்வமாக கொண்டிருக்கிறதான ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், பாக்கியம் உள்ள ஜனம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பார்வையிலே அருமையானவர்கள், நீங்கள் என் பார்வையிலே விசேஷமானவர்கள், நீங்கள் என் பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருவோம். ஆண்டவர் ஒரு உவமையின் மூலமாக நம்முடைய அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு உவமையின் மூலமாக நம்முடைய மதிப்பு என்ன, நம்முடைய வேல்யூ என்ன, நம்முடைய காரியங்கள், நாம் யார் என்பதை ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரம் முழுவதும் உவமைகளினால் நிறைந்திருக்கிறது. 13வது அதிகாரம் அதில் 45வது வசனத்தை பாருங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியா? பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா அது யாருடைய ராஜ்யம்? அது இயேசுவின் ராஜ்யம். அல்லேலூயா, ஆமென். அது தேவனுடைய ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் அது நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பாக சொல்றாரு? வியாபாரின்னு சொல்றாரு. சரிதானா? பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பாக சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. எதற்கு ஒப்பா சொல்றாரு? வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு பிஸ்னஸ் பண்ற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு? எதை வியாபாரம் பண்றாரா? எதை எடுத்து வியாபாரம் பண்றாராம்? நல்ல முத்துக்களை எடுத்து வியாபாரம் பண்றாராம். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 46வது வசனம். அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று
அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வியாபாரி, பரலோக ராஜ்யம் ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறதா. அந்த வியாபாரி என்ன செய்கிறாரா? நல்ல முத்துக்களை அவர் எடுத்து, அதுலேயும் 46வது வசனத்தில் பாருங்க, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு. 44வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 45வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நல்ல முத்துக்களை தேடுகிறார். அப்படின்னா நிறைய நல்ல முத்துக்களை அந்த வியாபாரி தேடிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நல்ல முத்துக்களை பூமியெங்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். கீழே 46வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு. முத்துக்களை கிடையாது, ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணி காமிக்கிறாரு. அந்த வியாபாரி விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. முத்து, சிற்பிக்குள்ள இருக்கிறதான முத்து, அது விலையேற பெற்றது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிற்பிக்குள் இருக்கக்கூடியதான முத்து, அந்த முத்து எப்படி வருகிறது என்று நான் கொஞ்சம் கவனிக்கும் பொழுது, அந்த சிற்பிக்குள்ள மண் துகள்கள் ஏதோ ஒரு நேரத்தில் அது அந்த சிற்பிக்குள் விழும் பொழுது, அந்த சிற்பிக்குள் இருக்கிற அந்த தன்மையானது எரிச்சலாகி, அந்த மண் துகளினால எரிச்சலாகி அது அதற்கு மேலே ஒரு திரவத்தை அது படிய ஆரம்பிக்குமாம். அந்த துகள் மேலே, உள்ள விழுந்த அந்த துகள் மேலே ஒரு திரவத்தை அதை கக்க ஆரம்பிக்குமா. அது வருடங்களாக அநேக வருடங்கள் அதற்கு மேலே அந்த திரவங்கள் படிந்து 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 ஒரு அழகான ஒரு முத்தாக அது வெளிவருமாம். அந்த முத்தை வெளியே எடுக்கும் பொழுது அது விலை மதிப்பு மிக்கதாக, விலையேற பெற்றதாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விலையேற பெற்றதான ஒரு முத்து. அல்லேலூயா, விலையேற பெற்றதான ஒரு முத்து. பக்கத்தில் இருக்கின்ற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் விலையேற பெற்ற ஒரு முத்து. அல்லேலூயா. முத்துன்னு பேரை வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது விலையேற பெற்றதான ஒரு முத்து. அந்த முத்தை கண்டு அப்படின்னா, அந்த வியாபாரி ஒரு முத்தை பார்க்கிறார். நம்மையும் ஒரு நாளிலே கல்வாரியின் கண்கள் நம்மை கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எங்கேயோ புதைஞ்சு கிடந்தோம், எங்கேயோ மறைந்து கிடந்தோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த கல்வாரியின் இயேசுவின் கண்கள் உங்களையும் என்னையும் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா? ஈ மேஜர் படி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த யாரும் அறியாத என்னை, யாரும் என்னுடைய வேல்யூவை புரிந்து கொள்ளாதிருந்ததான என்னையும் அவர் என்னை விலையேற பெற்ற மதிப்பு மிக்கத்தக்கதான அருமையான பாத்திரமாக என்னை தெரிந்து கொண்டார். கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த வியாபாரி என்ன செய்யறாராம், ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்தை கண்டு போய் அதை தனக்கு உரிமையாக்கி கொள்ளும்படியாக அந்த வியாபாரி என்ன செய்யறான்னா, அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை, அண்டர்லைன் பண்ணி கொள்ளுவோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா. அந்த வியாபாரி என்ன செய்யறானா, தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த அந்த முத்தை என்ன செய்யறான், வாங்குகிறான். அல்லேலூயா. அதே போலதான் பரலோகம் ஒருவரை இந்த பூமிக்கு அனுப்பி யாருக்குமே பிரயோஜனப்படாதிருந்த, பாவிகளாக இருந்ததான, மறக்கப்பட்டு போயிருந்ததான உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு உடையவர்களாக நம்மை மாற்றும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு பரலோகம் அனுப்பி வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அனுப்பி வைத்தது மாத்திரம் அல்ல, தம்முடைய சொந்த குமாரனை எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோவான் 3:16 நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேசத்திற்கு அதுக்கு அளவே கிடையாது. ஆமென். அந்த பாசத்திற்கு அளவே கிடையாது. ஆமென். உயரம் இல்லை, ஆழம் இல்லை, அகலம் இல்லை, ஒப்பில்லாத அவருடைய அன்பு. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய உயிரையே தியாகம் வைத்து, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அப்படின்னா தனக்குன்னு ஒன்னையுமே வச்சுக்கிறல, அந்த ஒரு முத்தை அவன் விலைக்கு வாங்கி தனக்கு உரிமையாக்கி கொள்ளும்படியாக, ஆமென், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து, ஆமென், உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து இயேசு தன்னுடைய உயிரையே உங்களுக்காகவும் எனக்காகவும் தியாகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய நேசகுமாரனாகிய ஒரே மகனாகிய இயேசுவை உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தன்னுடைய உயிரையே அவர் பணயம் வைத்து, தன்னுடைய உயிரை தியாகம் வைத்து, ஆமென், விலையேற பெற்ற முத்தாக இருக்கிறதான உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் நானும் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடியினாலே, மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறபடினால தான் ஆண்டவர் அதை தேடி கண்டுபிடித்து அவர் தான் வர்றாரு. வியாபாரி தான் வந்து அதை கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. இயேசு தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக இந்த 10வது மாதத்தில் கையை உயர்த்தி, அல்லேலூயா, விலையேற பெற்ற ஒரு நபராக, ஆமென், மதிப்பு மிக்கத்தக்கதான ஒரு நபராக, ஆமென், விலையேற பெற்ற ஒரு முத்தாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் நீங்கள் தேவனுக்கு உடையவர்கள். வசனத்தை வாங்கம்மா வாசிங்க. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் பரலோக ராஜ்யம் வியாபாரியாக உங்களையும் என்னையும் தேடி வந்து நல்ல முத்துக்களாக இருக்கிற நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். எதற்காக? நீங்கள் நானும் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட ஒரு நபராக நாம் தேவனுடையவர்கள், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். ஆமென் சொல்லுவோமாக. பக்கத்தில் இருக்கிற கையப்படி சொல்லுங்க, நீங்க தேவனுடையவர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள்.
அல்லேலூயா. இந்த உலகத்திற்குரியவர்களாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு இல்லை. நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய வேல்யூ அது 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 அளவிட முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்திற்கு உடையவர்கள். அல்லேலூயா. பிலிப்பியர்களின் நிருபத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த உலகத்துக்குரியவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் பாருங்க. 18வது வசனத்தில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தர சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய தேவன் வயிறாக இருக்கிறார், பூமிக்கு அடுத்தவைகளையே. இந்த பூமியில இந்த உலகத்துல நான் எப்படி வாழணும் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனா 20வது வசனத்தில் பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. இங்கே நமக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. ஆமென். ஆனால் நிரந்தரமான இங்கே தான் நிரந்தரம்னு சொல்லி பூமியில் சொத்துக்களையும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஆமென், கடைசியில் அது எல்லாமே அவங்கள விட்டு போயிடும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த விலையேறப்பட்ட ஒரு பரிசு உண்டு. இயேசு என்கிற அந்த பரிசை, அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மை விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாக, மதிப்பு மிக்கவர்களாக பரலோகம் நம்மை செலக்ட் பண்ணி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்மை செலக்ட் பண்ணியிருக்கிறது எது? பரலோகமே நம்மை செலக்ட் பண்ணியிருக்கிறது. ஆமென், சொல்லுவோமாக. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை கூட பாருங்களேன். 44வது வசனத்தில், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றை விற்று அந்த நிலத்தையும் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய பொக்கிஷம், விலையேற பெற்ற பொக்கிஷம். அல்லேலூயா, ஆமென். மண்ணுக்குள் மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. அதை போய் கண்டு அந்த பொக்கிஷத்தை எடுத்து அதை மறைத்து, என்ன மண்ணுக்குள்ள இருக்கிற புதையல்களை எடுக்கிறவங்க என்ன போய் எல்லாத்துக்குமே அப்படி காமிப்பாங்க? ஆமென். அதை எடுத்து மறைத்து பத்திரப்படுத்தி, ஆமென், சந்தோஷத்தினாலே அவன் போய் அந்த நிலத்தையே வாங்கி கொள்ளுகிறான். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் தனக்காகவே வாங்கி கொண்டார். ஆமென், சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ரத்தத்தால் மைனர் மைனர் டி மைனர், ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தே, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தே, கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ, கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏசாயா 43வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. ஆமென். தேவனுடைய பார்வையிலே அருமையாக இருக்கிற நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? 1வது வசனத்தில், இப்போதும் யாக்கோபே
உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. எதை குறித்து நீ பயப்படாதே, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதே. நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அதனால தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே, நீர் படைத்த, நீர் சிருஷ்டித்த எல்லாவற்றை காட்டிலும் என்ன நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அவனுக்கு புரிந்து கொள்ளவே முடியலை, விளங்கி கொள்ளவே முடியலை. ஆண்டவரே, நிலாவை பார்க்கும் பொழுது, நீர் படைத்த எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் படைத்த அத்தனை சிருஷ்டிப்புகளிலும் விலையேற பெற்ற ஒரு நபர் உண்டு அப்படின்னா நீங்களும் நானும் தான். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாவற்றையுமே நமக்காகத்தானே சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாவற்றையுமே மனிதனுக்காகத்தானே ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். சிருஷ்டித்த கர்த்தர் சொல்றாரு, உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். 2வது வசனத்தில் பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் நாம் மறந்துடக்கூடாது, நாம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நிறைய நேரத்தில் நான் எதுக்கு இருக்கிறேன், நான் யாருக்குமே பிரயோஜனப்படாமல் நான் எதற்கு இருக்கிறேன், நான் எதற்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன், எதற்கு இந்த பூமியில் பிறந்தேன், நான் செத்தா நலமாக இருக்கும் அப்படிலாம் நிறைய நேரத்தில், சில நேரத்தில், சில இக்கட்டான நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. ஆனால் அந்த யோசனைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்து, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை குறைத்து மதிப்பிட கூடாது. ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஆமீன் அப்படி விலையேற பெற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். நீ கடக்கும் பொழுது தண்ணீர்கள் வந்தாலும் ஆறுகள் வந்தாலும் அவைகள் உண்மையில் ஒரு நாள் புரளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும் பொழுது, பாபிலோன் தேசத்திலிருந்து மீட்டு மறுபடியும் தன்னுடைய சொந்த தேசத்தில் கொண்டு வந்து நாட்டி வைக்கும் பொழுது, நாட்டி வைப்பதற்கு, தன்னுடைய சொந்த தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற பாதைகளிலே ஆறுகள் வரும். ஆமேன். தடைகள் வரும், அக்கினியின் காரியங்கள் வெளிப்படும். ஆனால் இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். திரும்ப ரிட்டன் வரும் பொழுது அந்த வனாந்தரத்தின் பாதை எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்திலையும் ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமேன். எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும், எத்தனை காரியங்கள் தடையாக நின்றாலும், எத்தனை காரியங்கள் நமக்கு முன்பதாக எதிராக இருந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, அவைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். ஆமேன். நம்மை அழைத்த தேவன், நம்மை மீட்டு கொண்டவர், அவருடைய சொந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும் வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை அல்ல, என் ஓட்டத்தில் நான் தனிமை அல்ல,
நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை அல்ல. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நான் நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நான் நம்புவே இறுதி வரை. ஏதும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு என்றைக்கு என் கரத்தை பிடித்தாரோ, என்றைக்கு என்னை ரட்சித்தாரோ, என்றைக்கு என்னை மீட்டு கொண்டாரோ, ஆமென், அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும் ஒரு நாள் என்னை விட்டு அவர் விலகி போகல. ஒரு நாளும் என்னை மறந்து விடவில்லை, ஒரு நாளும் என்னை விட்டு தூரம் போகவில்லை. இப்பொழுதும் இன்றைக்கும் இந்த நேரத்திலையும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை முடிவு பரியந்தமும் கடைசி பரியந்தனை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஓ, நம்புவே இறுதி வரை, நான் நம்புவே இறுதி வரை, நம்புவேன், நான் நம்புவே இறுதி வரை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினிலே நடக்கும் பொழுதும், ஆமென், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. அவைகளில் நீ வேகாதிருப்பாய். எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குகிறேன். உன்னை தொடர்ந்து நான் உன்னை நடத்துவேன். உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. இந்த 9 மாதங்களையும் நடத்தி வந்தவர் இனி இருக்கிற நாட்களில் என் கிருபையாய் நம்மை நடத்தி, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த தேசத்திற்கு நேராக நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை பாருங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் நான் உனக்கு தருவேன், கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன? இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு அவன் மேலிருந்து வடக்கிருந்து அவன் யூதாவை நோக்கி படையெடுத்து வருகிறான். யூதாவை அடிமைப்படுத்தும்படியாக, யூதாவை பிடித்து கொள்ளும்படியாக அவன் சனகரிப்பு ராஜா அசரிய தேசத்திலிருந்து அவன் புறப்பட்டு வருகிறார். ராஜாக்களின் புஸ்தகத்தில் நமக்கு இருக்கிறது. எசேக்கியா ராஜாவினுடைய காலகட்டத்தில் நடந்ததான சம்பவம். அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லி, இப்பொழுது நான் உன்னை எப்படி நடத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் இங்கே காரியத்தை சொல்லுகிறார். அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு அவன் உன்மேல் கண்ணோக்கமாக இருந்து உன்னை பிடிப்பதற்காக அவன் வந்தான். ஆனால் நான் என்ன செய்தேன் அப்படின்னா, உன்னை மீட்கும் பொருளாக, உன்னை எனக்கு உரிமையாக்கி கொள்ளும்படியாக, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது உன்னை பிடிக்கிறதுக்கு அவன் வந்தான், ஆனால் அதற்கு பதிலாக, உனக்கு பதிலாக நான் எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுத்துட்டேன். அந்த எகிப்து யாருன்னு தெரியாது, எத்தியோப்பியா யாருன்னு தெரியாது, சேபா யாருன்னு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. விலையேற பெற்ற ஒரு முத்தாக பார்க்கிறார், விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக நம்மை பார்த்திருக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மீட்கும் பொருளாக. உனக்கு விரோதமாக அவன் படையெடுத்து வந்தான், உனக்கு விரோதமாக அவன் கொடி பிடித்து வந்தான். ஆனால் அவனுக்கு விரோதமாக நான் கொடி பிடித்து உன்னை நான் மீட்டு கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்களையும் என்னையும் சத்துருவின் கையில் ஒப்புக்கூடாதபடிக்கு, மனுஷருடைய கையில் நம்மை ஒப்புக்கூடாதபடிக்கு நம்மை மீட்கும் பொருளாக அவர் கிருபையாய் நம்மை மீட்டு கொண்டார், கிருபையாய் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. உன்னை நான் காப்பாற்றினேன், உன்னை அந்த சூழ்நிலையில் நான் காப்பாற்றினேன், உன்னை நான் விடுவித்தேன். அதுபோல இப்பொழுது நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரு காலகட்டத்தில் உனக்கு விரோதமாய் அவன் எழும்பி வந்தான், உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தான். ஆனால் உன்னை மீட்கும் பொருளாக, உனக்கு பதிலாக நான் எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுத்துட்டேன். அவன் அங்கே போய் தாக்கிட்டு போயிட்டான். ஆனால் உன்னை மீட்கும் பொருளாக நான் மீட்டு கொண்டேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை ஒரு நாளும் பார்க்கிற தேவன் அல்ல. நம்மிடத்தில் இருக்கிறதான குறைவுகளை ஆண்டவர் பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென். அதனால தான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நம்மை பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா, ஆமென். உலகம் நம்மை பார்க்கிற பார்வை வேற, உலகம் நமக்கு கொடுக்கிற மதிப்பு வேற, ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மதிப்பு வேற. அல்லேலூயா. நீங்கள் எப்போதுமே என் பார்வையில் விலையேற பெற்றவர்கள். இப்பொழுதும் இந்த நிமிடத்திலையும் ஆண்டவர் அவருடைய பார்வையில் நம்மை விலையேற பெற்றவர்களாக நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வேல்யூ நமக்கே தெரிகிறது இல்லை. அதனால தான் நம்மை நாமே அழிக்கிறோம், நம்மை நாமே கெடுத்து கொள்ளுகிறோம். இன்னொரு இடத்துல செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது, முத்துக்களை நீங்கள் எங்கே போடாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது? பன்றிகளுக்கு முன்பதாக. அதுக்கு அதனுடைய வேல்யூ என்ன செய்யாது, தெரியாது. பன்றினா அசுத்தம், அருவருப்பு. இந்த உலகம் அருவருப்புகளால் நிறைந்திருக்கிறது. மதிப்புள்ள முத்துக்களாக இருக்கிற நாம் அந்த பன்றிக்கு முன்னாடி போட்டால் அது 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 அந்த வசனம் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேறப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை நாமே கெடுத்து கொள்ளக்கூடாது, நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடாது. எனக்கு யார் இருக்கிறா, நான் என்ன, எதுக்கு இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், நான் தனிமை, என்னால் என்ன உண்டு, நான் என்ன, இப்படியே புலம்பி தள்ளக்கூடாது. நாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்குள் ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியை கர்த்தர் பார்த்தார். மோசேக்குள்ளாக ஆண்டவர் அவனுக்குள் இருக்கிற ஒரு பெரிய தலைவனை பார்த்தார். அல்லேலூயா. தாவீதுக்குள்ளாக அவனுக்குள் ஒரு பெரிய ராஜாவை பார்த்தார். இப்படி ஆண்டவர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படித்தான் பார்க்குறார். ஆமென். நம்ம இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே என்ன செய்யக்கூடாது, ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை கொண்டு, எங்களை கொண்டு என்னப்பா செய்ய நீங்கள் சித்தம் வச்சுருக்கிறீங்க, எங்களை குறித்ததான தரிசனம் என்ன, என் குடும்பத்தை குறித்ததான தரிசனம் என்ன, என்னை குறித்ததான எதிர்பார்ப்பு என்ன, பரலோக ராஜ்யம் எதற்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்குது, பரலோக ராஜ்யம் எதற்காக என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்குது, அப்படி என்ன நான் ஸ்பெஷல், அதை ஷோகேஸில் வைக்கிறதுக்காக அல்ல. ஆமென். நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆமென் மகிமையான காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். இந்த வார்த்தையை மறந்துடவே கூடாது. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேச நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த உலகத்துக்காக நம்ம ஓடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலகம் ஒரு நாளில் நம்ம துடைத்து போடும்.
இந்த உலகம் ஒரு நாளில் நம்மை வெறுக்கும். இந்த உலகம் ஒரு நாளில் நம்மை மறந்து போகும். இந்த உலகம் ஒரு நாளில் கைவிடும். இந்த உலகம் ஒரு நாளிலே நம்மை குறைத்து மதிப்பிடும். ஆனால் எப்பொழுதுமே நம்மை விலையேற பெற்ற ஒரு நபராக, மதிப்பு மிக்க ஒரு நபராகவே எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண் உண்டு, ஒரு நேசருடைய கண்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஒரு முத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, பாருங்களேன், ஒரே ஒரு முத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் விற்று அதை எப்படியாவது தனக்கு உரிமையாக்கி கொள்ளணும்னு சொல்லி அந்த வியாபாரி துடித்தது போல பரலோக ராஜ்யம், ஹல்லேலூயா, ஆமேன், உங்களுக்காகவும் எனக்காகவும், ஆமேன், தன்னுடைய உயிரையே கொடுத்து, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டதல்லவா? எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காக, எனக்காய் கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய், எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே அனுதினமும். ரத்தத்தால், ரத்தத்தால் ஒப்புரவாக்கி என்னை மகிழச் செய்தீரும். ரத்தத்தால் ஓ ஒப்புரவாக்கி என்னை மகிழச் செய்தீர். கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைப்படாத என்னை நிறுத்தி தினம், ஆமேன், வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஓ தகப்பனே, மாம்சமான திரையை அன்று, மாம்சமான திரையை அன்று கிழித்து போது வழி திறந்தீர். கிழித்து போது வழி திறந்தி மகா மகா பரிசுத்த திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெற போகிறோம்.
அவர் கிருபையாய் நம்மை ரட்சித்து அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்திருக்கிறார். நுழைய செய்தி வல்லமையோ ஓ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. அந்த தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. உனக்கு விரோதமாய் அவன் சத்துரு கொடியேற்றி வரும் பொழுது நான் அவனுக்கு விரோதமாய் கொடியேந்தி நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன், நான் உன்னை காப்பாற்றி உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலையும் இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த முதல் வாரத்திலையும் நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக எங்களை எப்போது விளங்க செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென். நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஆமென். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியையும் நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து சொல்வோம்.